வாங்க, குருமா குழம்புக்கு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 1 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி, பச்சை பட்டாணி கிடைக்கலங்க, அதனால் காஞ்ச பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் இந்த காயெல்லாம் கொட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயும் கூட மஞ்சள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி விட்டுட்டு இது நம்ம கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். 2 இலை. இதை நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்திருக்கு. நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். குருமாக்கு ரொம்ப தக்காளிலாம் போடாதீங்க, 2 தக்காளி. இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்தை கூட போட்டாக்கா கடையிலேயே அந்த இஞ்சி பேஸ்ட் ஒட்டிக்கும், அதனால தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் போடணும். இப்போ இது வாசம் வர மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டுத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இது வதங்கி வரணும். நம்ம பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, காலிஃப்ளவர்லாம் அதில் வைக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தண்ணி விட்டுக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தாங்க போடணும், ஏற்கனவே காயில் போட்டிருக்கோம். அந்த தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். 2 முந்திரி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இந்த தேங்காயில் போட்டுக்கலாம். கெசகசை எடுத்துருக்கியா, அதையும் இதில் போட்டு, சோம்பு 2 அந்த தேங்காயிலே போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வரணும். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, தேங்காய், கெசகசா, முந்திரி எல்லாம் அதில் கொட்டிக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காய்லாம் ஊற்றிருக்கேன், எப்படி இருக்கு பாருங்க. ஊற்றியாச்சு. இதில் தயிர் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ ஆயில் வச்சுக்கோங்க. இப்போ கறி மசாலா தூள் லைட்டாக அதில் போட்டுக்கலாம். பட்டாணி அதையும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கிடைக்கலங்க, அதனால் அந்த பட்டாணி போட்டிருக்கேன். 1 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான குருமா ஹோட்டலில் எப்படி இருக்கோ அதேமாரி. கறி மசாலா பட்டை எண்ணெயில் போடுறத விட இப்படி போட்டாதாங்க நல்ல வாசனை மனம் கொடுக்கும். போட்டுட்டீங்க. கொஞ்சம் ஆயிலே வச்சுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா கொத்தமல்லி, அதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குருமா ரெடி. டேஸ்டியான குருமா சப்பாத்தி, பூரி, இதுக்கெல்லாம் கூட இட்லி கூட தொட்டுக்கலாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் குருமா. அவ்வளோதாங்க, குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.